அன்பான தேவஜனமே, விக்டரி காஸ்பல் சர்ச் விடுதலையின் சுவிசேஷ சபை வழியாய் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று தேவன் உங்களுக்கு தரும் ஆவிக்குரிய வார்த்தை என்ன அப்படின்னா, பிரசங்கி 3:20. எல்லாம் ஒரே இடத்துக்கு போகிறது, எல்லாம் மண்ணிலே உண்டாகிறது, எல்லாம் மண்ணுக்கு திரும்புகிறது. 3 தடவை எல்லாம்னு வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுக்குள்ளாக எல்லாருமே ஒரே சரீரமாக இருக்கிறோம், யாருமே வேறுபட்டு இல்லை. அதாவது எல்லாருமேலையும் தேவன் என்ன பண்றாரு? பிரியமா இருக்கிறார், அன்பா இருக்கிறார். எல்லாரையும் தேவன் ஒரே விதமாய் நேசிக்கிறார். இவங்களை ரொம்ப பிடிக்கும், இவங்களை எனக்கு கம்மியா பிடிக்கும் அப்படின்லாம் நம்ம தான் சொல்லுவோம். ஆனா தேவன் அப்படி சொல்லவே மாட்டார். இதுல பாருங்க, எல்லாம் ஒரே இடத்துக்கு போகிறது. எல்லாம் ஒரே இடத்துக்குன்னா தேவன் இடத்துல போகிறது. நம்ம ஜெபம் பண்றோம், வெவ்வேறு நாட்டில் இருக்கிறோம். ஆனா நம்ம ஜெபம் பண்ணும் போது எங்க போகுதுன்னா ஒரே இடத்துல, தேவனுடைய சன்னிதானத்துல, தேவனுடைய பிரசனத்துல நாம் நிரம்பும் போது எல்லாரும் வேறுபட்டவர்கள் அல்ல, ஒன்றுபட்டவர்கள் சொல்லி நமக்கு புரிய வரும். அது மட்டும் இல்லை, எல்லாம் மண்ணிலிருந்து உண்டாகிறது, எல்லாமே மண்ணிலிருந்து உண்டாகிறது, மண்ணுக்கே திரும்பும். எல்லாம் மண்ணுக்கு திரும்புகிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இனி நான் பெரியவன், நான் சிறியவன், நான் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கேன் யார் சொல்ல கேட்காதீங்க. இந்த வசனத்தை எடுத்து காட்டுங்க. எல்லாம் ஒரே இடத்துக்கு போகிறது, தேவன் இடத்துக்கு போகிறது, எல்லாம் மண்ணிலிருந்து உண்டாகிறது, எல்லாம் மண்ணுக்கே திரும்புகிறது. அதனால் நாம் அனைவரும் ஒன்றுபட்டவர்கள் என்று திருப்தியாக இருப்போம். தேவன் இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களுக்கு ஒரு ஆலோசனையை தந்து உங்களுக்கு தெளிவை கொடுப்பாராக. தேவன் தாமே உங்கள் யாவரையும் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.